கையெழுத்த கூட ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதனாலதான் கை நாட்டு வச்சேன். ஆறுமுகம் கதவேன் 28 சின்னப்பாளையம் போஸ்ட் தாமரக்குளம் தாலுக்கா மதுரை மாவட்டம். அவனுங்க கள்ள ஓட்டு போட்டிருக்கானுங்க, ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கானுங்க. இன்னும் என்ன வேணா எழுதிக்கியாண்டி. எப்ப வேணாலும் எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல நான் தயார். நீ ஆம்பளையா இருந்தா அவனுங்க உள்ள வச்சு ஆக்ஷன் அடியா. நில்லுங்கடா. முகத்துக்கு முன்னாடி 10 பேரால் அடிக்க முடியாத ஒருத்தனை முதுகுக்கு பின்னாடி குத்துறது தப்பு. விடுங்கடா, அவன் போட்டோம். அவன் உண்மையான ஆம்பளடா. சுவாமியே சரணம். மாலைய கழட்டினதுக்கு மன்னிச்சு கையப்பா. வசமா மாட்டிருக்கானுங்க. வதம் பண்ணி முடிச்சிட்டு வருஷ பிறப்புக்கு வந்துடுறேன். மகிழ்ச்சியை கொண்டு வந்தானே மன்னிப்பேன். சுவாமியே சரணம். சாமி என்ன ஆசாமி ஆயிடுச்சு சார்? என்ன சார் கட்டு இது? ரவுடிங்களை டீல் பண்றதுக்கு ரவுடி கட்டு. கை வச்சுக்கிறேன் தெரியுமா? கை என்னடி, காலைய வைப்பேன். மரியாதையா மரியாதையா அவங்கள வெளிய விடுறா. விடுறா வெளிய. மரியாதை? இந்த பண்ணாடைங்களை மரியாதையா வெளியே விடணுமா? உன்னையும் சேர்த்து உள்ள வைப்பேன்டி. இங்க பார், இது வெறும் கை நாட்டு இல்ல. எலெக்ஷன் பூத்துல உன் தம்பிங்க பண்ணின அட்டகாசத்தை நேர்ல பார்த்த ஒரு ஆம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காண்டி. இத கோர்ட்ல ஒப்படைச்சா உன் தம்பிங்க மட்டும் தான் கம்பி எண்ணுவானுங்க. உன் பேரையும் சேர்த்து எழுதி தேர்தல் கமிஷனருக்கு ஒப்படைச்சேன்னா உன் அரசியல் ஆசைக்கு ஆப்பிடி. அதுக்கப்புறம் உன்னை அடிச்சு இழுத்துட்டு வந்து உள்ள வச்சு யார்கிட்ட நான் பேசுறேன்? யார்கிட்ட பேசுறேன்? ஓடி உடம்ப புண்ணாக்கிக்காத. உன்னை விட மாட்டேன்டா. டேய் மிலிட்டரிக்கு போன் போடுறா. போடுறா போன். எங்க அந்த போன்? குடுறா. ஹலோ சோனா பேசுறேன். சொல்லு. அந்த மெண்டல் பையன் கருணாகரன் என் தம்பிகளை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? என் பேரையும் அதுல எழுதி எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்றாங்க. சவுண்ட் விடுறா. போலீஸ் ஸ்டேஷன்ல தகராறு பண்ணனா உன்னையும் தூக்கி உள்ள வைப்பாங்க. நீ கிளம்பு. என்ன என்ன பேசுறீங்க? எத்தனை பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? ஒருத்தனா? அவனை அள்ளி போட்டிக்க தூக்கிட்டு வாங்க. டேய் போங்கடா, போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. நான் ஊருக்கு பூசுங்க. மினிஸ்டர் காலப்பாண்டி பார்க்க போயிருக்கிறாரு. காலப்பாண்டி வா. பாதி கெடுத்துச்சியாடா. அது ஒண்ணு இல்ல, நடந்தது என்னன்னா நான் சொல்றேன். அக்கா, நம்ம மினிஸ்டர் தான் பார்க்க போயிருக்கேன். நம்ம மினிஸ்டரியா? சீக்கிரம் ஏற வண்டில. வாப்பா ஆறுமுகம், உங்க ஊர் பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சது. அந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் எல்லாம் வந்துச்சுப்பா. அமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டு ஓகே பண்றாருன்னா மேட்டர் ஓவர். அந்த ஃபைல் கூட அமைச்சர் டேபிள்ல தான் இருக்கு. நான் முடிச்சு தரேன்ப்பா, நீ வெயிட் பண்ணு. ஐயா, என்னையா? உங்க தொகுதியில இருந்து ஆறுமுகம்னு அதான் ஐயா குல பிரச்சனைக்காக வந்திருக்கிறான். அதுக்கு என்னையா இப்ப? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து ஆர்டர் எல்லாம் வந்துச்சு. நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா. அறிவில்ல, அவன் ஆடி போய் உட்கார்ந்து இருக்கான். ஆர்டர் வந்துருச்சு வந்துருச்சுங்கிற தெரியும்ல. எவனோ கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 பூத்துல எலெக்ஷனே நிறுத்திட்டான். 40 லட்சம் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிருக்கேன். நீ 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 சொன்னாக்கா தம்பிங்க உள்ள இருக்கானுங்க. ஒரு மினிஸ்டர் இருந்தும் வெளியே எடுக்க முடியல. இப்ப வந்துட்டு தொகுதியில இருந்து வந்திருக்கேன், ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. போயா. யாரு? ஹலோ, நான் சபை பேசுறேன். சொல்லு சொல்லு. அவன் உங்ககிட்ட தான் வந்திருக்கானா? யாரு யாரு? அவன் பேர். ஹலோ 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 ஹலோ.
ஏய், ஆ? எந்த போன் வந்தாலும் எவனையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லு வா. அடுத்த எலெக்ஷன்ல நின்னு இவனுக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு நானு. கேட்டீங்களா அடா போயா, உன் மேட்டரை பேச போய் கடைசியில எனக்கு ரிவீட்டு. என்னாச்சுன்னு? அமைச்சர் வேற ஒரு விஷயத்துல பெரிய டென்ஷன்ல இருக்காருப்பா. எனக்கு என்னமோ உங்க வேலை இன்னைக்கு முடியற மாதிரி தெரியல. இல்ல இல்ல சார், எப்படியாவது இன்னைக்கே முடிச்சிட்டா நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம். எனக்கு புரியுதுமா, அவருக்கு புரியலையே. சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா, போடா. ஹலோ. நான் தான். சொல்லு சொல்லு. அவன் கிடைச்சானா? உங்களை பார்க்கதான் அங்க வந்திருக்கானா? என்ன பாக்கவா? யார் அவன்? அவன் பேரு ஆறுமுகம். அவனை விட்டுறாதீங்க. அதானே பார்த்தேன். ஐயா, ஆறுமுகம் இருக்கானா? ஆறுமுகமா போயிட்டானே, இப்பதான் ஐயா போனா. கூப்பிடு அவனை. ஆறுமுகம் இல்லப்பா. என்ன? நல்ல வேலை போயிட பார்த்தேன். உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்களா? மினிஸ்டர் கூப்பிடுறாரு, வா. சரிங்கண்ணே. ஏய் நீ எங்க வர? நரேன் கிட்ட டிக்கெட் விஷயமா பேசுறேன், வாங்கிங்க. ஊருக்கு போறதுக்கு ரெடியா இருங்க. என்ன அப்பவே பசிக்குது சொன்னா ஏதாவது வாங்கி கொடுத்துரு.